கோல்டு லோன், நகை அடவு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனஸ்ட்டாக நம்மள மாதிரியான ஃபேமிலிஸ் ஸ்கூல் ஃபீஸ், பிஸ்னஸ் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு கோல்டை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். பிரச்சனை வந்து கோல்டு லோன் எடுக்கிறது இல்லை, நிறைய இடத்துல லோனை திருப்ப முடியாமல் இருக்கிறது அண்ட் ஆல்சோ ரூல்ஸை ப்ராப்பராக புரிஞ்சுக்காம நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால கோல்டு லாஸ் ஆகிறது தான். இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி ஸ்மார்ட் சீரீஸ் ஃப்ரம் காஃபி டேபிள் டாக்ஸ். இந்த சீரீஸில் ஐ ஷேர் ஹேபிட்ஸ், மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸு, சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், இதன் மூலமாக ஹோம் மேக்கர்ஸை ஃபினான்ஷியலி அவேராகவும் நம்மளோட ஃபேமிலியோட ஃப்யூச்சரை இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலி பெட்டராக ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய உமனுக்கு ஜுவல் அப்படின்றது ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம். வீட்டில் இருந்து கொடுத்தது, ஃபேமிலியோடது, கஷ்டப்பட்டு சேர்த்தது, இதை கொண்டு போய் அடவில் வைக்கிறோமே அப்படின்னு நம்ம மனசு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். பட் ஆனஸ்ட்லி கோல்டு அப்படின்றது நம்ம சேர்க்கறதுமே எமர்ஜென்சிஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். சைக்காலஜிக்கலி கோல்டு லோன்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நகையை கொண்டு போய் அடவு வச்சா காசு கிடச்சிரும். இதனால் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதை வந்து ஒரு ஃப்ரீ லோனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், லோன் அப்படின்றது லோன் தான், வட்டி அப்படின்றது வட்டி தான். நம்ம திரும்பி கட்டாட்டி நம்ம நகையும் சேர்த்து போயிடும் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாமல் ஈஸியாக எந்த விஷயத்துக்கு வைக்கக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கோல்டு கொண்டு போய் அடமானம் வச்சு கடைசியில் மாட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கோல்டு லோன் அப்படின்றது ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபிக்ஸே தவிர அதை பல வருஷ கணக்காக நம்ம வந்து லோன்லேயே விட்டுட்டுருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல நிறைய ஃபேமிலிஸ் கோல்டு லோன்லேயே ட்ராப் ஆகிடுறோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நம்ம கட்டிட்டு மறுபடியும் நகையை மறு அடவு வச்சுருவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிகிட்டே இருப்போமே தவிர நம்மளால் அதை திருப்பவும் முடியாது. அட் த சேம் டைம் இது தேவையில்லாத ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கின அந்த 1 லட்சத்தை நம்ம கட்டாமல் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு மறுபடியும் வட்டி கட்டிகிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம கட்டின வட்டி அசலை விட கூடவையும் போயிருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனஸ்ட்லி நான் சொல்ல போகிற நெக்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கோல்டு லோன் அப்படின்றது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான், ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய பேர் அதை அடமானம் வச்சு வெக்கேஷன் போகிறது, ஏதாவது கேஜெட் வாங்குறது, பையன் கேட்டான்னு பைக் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு தேவையில்லாத ஆடம்பர செலவு, அட் த சேம் டைம் அனாவசிய செலவுமே பண்ணுறதை பார்த்துருக்கேன். கோல்டு அப்படின்றது ஃபேமிலிஸை காப்பாற்றுறதுக்கு தானே தவிர கோல்டை வச்சு ஃபேமிலியை நடத்தணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போகவே கூடாது. வேறு கோல்டு லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். மாதம் இவ்வளோ தானே கட்டுறோம் அப்படின்னு. பட் அது உண்மை கிடையாது. மாதம் எவ்வளோ நம்ம கட்டுறோம், எவ்வளோ வட்டி இருக்குது, திருப்புறப்போ சார்ஜஸ் என்ன, ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஆத்தரைஸ்டு பேங்க்கில் நம்ம வைக்கிறப்போ நமக்கு ஒரு 70-75% தான் கிடைக்குதுன்னு சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் வேறு ஏதாவது இடத்துல நம்ம வைப்போம். ஆனால் திருப்புறப்போ அவங்க நிறைய ட்ரபிள் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த இடத்துல நீங்கள் வச்சாலும் அந்த டைமில் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ திருப்பி கட்டணும், இதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டை தேவையான சமயத்துக்கு மட்டும் அடகு வைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நகையை அடகு வைக்கும் போது லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அதை கொண்டு போய் ஒரேடியாக வச்சுருவோம், நம்மளுக்கு உடனே கிடச்சிருது அப்படின்னு. பட் கம்பேர் பண்ணி எந்த இடத்துல நமக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, எந்த இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான காசு கிடைக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்க போகிற கோல்டோட வேல்யூ நம்ம வாங்குகிற காசை விட ரொம்பவே அதிகம். நம்ம திருப்புறப்போ அது இன்னும் அதிகமாகிடும். அதனால் அந்த கோல்டு ப்ராப்பராக செக்யூராக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல உங்களோட நகைகளை அடகு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பணமும் ரிட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்குமே சில விஷயம் எனக்கு பேங்க் பண்ணுறது பிடிக்காது அண்ட் எனக்கு இது ரீசெண்டாக நடந்துச்சு. நான் ஒரு நல்ல ப்ராப்பரான பேங்க்கில் தான் வச்சுருந்தேன். அவங்க எனக்கு ஒரு மெசேஜாக மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் திருப்பணும் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜை அஃப்கோர்ஸ் நான் பார்க்கல. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அந்த மெசேஜை பார்க்குறப்போ எனக்கு 1 or 2 days தான் இருந்தது. ஸோ அவசரமாக கையில் இருந்த அமௌண்ட்டை பிரட்டிட்டு நான் இங்கே வந்து அதை திருப்பி அடமானம் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இப்படி சுச்சுவேஷன்ஸ் வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டேட்டில் நம்ம நகையை திருப்பணும் அண்ட் எந்த இடத்துல ரெனியூ பண்ணணும் அப்படின்றத மார்க் பண்ணி கேலண்டர் பண்ணி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேங்க்லேருந்து வர நோட்டீஸஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம பார்க்கவும் விட்டுருவோம். அப்படி நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா நகை அடவில் போகிறது, நகை வந்து ஆக்ஷனில் போகிறதுக்கும் இல்லை வேறு ஏதாவது லீகல் பிரச்சனை வர்றதுக்குமே அது ரொம்ப பெரிய வழிவகுக்கும். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் இட்.
அண்ட் ஒன் டைம் நம்ம நகை அடவு பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பரை இன்கேஸ் மாற்றிருந்தோம், இல்லை வைக்கும் போது கொடுத்த இமெயில் ஐடியை நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம், மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரவே வராது. ரொம்ப லேட்டாக தான் அது வந்து உங்களுக்கு போஸ்டலில் வரும். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம பணம் புரட்டுறதுலேருந்து நம்மளுக்கு இருக்கிற டென்ஷனுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. பேங்க்கில் இருக்கிற நகை வந்து மாறினதும் அட் த சேம் டைம் அதை வந்து ஏதாவது ஸ்கேம் பண்ணதுமே நிறையா நடந்திருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைமும் நீங்கள் நகை அடமானம் வைக்கும் போது அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமே நோட் பண்ணுங்கள். நம்ம எல்லா டைமுமே அந்த பணம் வரதுல தான் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம கொண்டு போய் நகையை அடமானம் வைக்கிறப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் இருந்திருப்போம். ஸோ அது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். பட் நம்ம நகையை நம்ம பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் டேக் ஃபோட்டோகிராஃப் ஆர் வீடியோகிராஃப், எவ்வளோ வந்து அந்த வெயிட் காட்டுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. என்னதான் வந்து அவங்க அந்த வெயிட்டை அவங்களுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி எழுதி கொடுத்தாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆல்சோ அந்த பேப்பரை அவங்களோட காப்பியும் சரி நம்மளோட காப்பியும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்லுவேன், ரொம்ப நல்ல தெரிஞ்ச அப்ரூவான கடையில் ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து நகை அடமானம் வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது வந்து ஒரே நாளில் கிடைச்சது கிடையாது. வருஷக்கணக்காக நம்ம சேர்த்து வச்சு கோல்டு வாங்கியிருக்கோம். அண்ட் அந்த கோல்டை ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கியிருக்கோம், எமர்ஜென்சிக்காக அடகவும் வைக்கிறோம். அப்போது அந்த கோல்டு ப்ராப்பரான இடத்துல இருக்குதா, ப்ராப்பரான சேஃபான இடத்துல இருக்குதா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறதும் நம்மளோட பெரிய கடமையாக நான் பார்க்குறேன். எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு புது கடன் வாங்கி பழைய கடனை க்ளோஸ் பண்ணுறது. திஸ் இஸ் த வேர்ஸ்ட் திங் தட் யூ குட் டூ. அது பண்ணுறப்போ என்ன ஆகும்னா வட்டி மேலே வட்டி நம்ம எக்ஸ்ட்ரா கட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. பேசிக்கலி நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% 20% நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஐ ஹாவ் சீன் பீப்புள் அவங்க வந்து நகையை இந்த வருஷம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நகையோட வேல்யூ வந்து கூடிரும். ஸோ மறுபடியும் அதை வந்து மறு அடவு வைப்பாங்க. அப்போ மறு அடவு வைக்கிறப்போ கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வரும்ல, அதை கொண்டு போய் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் அதே காசில் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு அந்த நகையை அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அவனால் அந்த நகையை திருப்பவே முடியாது. ஆனால் வருஷம் ஃபுல்லாக ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துருந்தா கூட நம்மளால் அந்த வட்டியாவது கட்டியிருக்க முடியும். ஸோ வட்டி நம்ம கட்ட கட்ட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் அசலாவது குறையாமல் இருக்கும், அசல் கூடாமல் இருக்கும். அசல் கூடலை அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பவும் முடியும். ஸோ இதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸிட் பிளான். எக்ஸிட் பிளான் இல்லாமல், அதாவது இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம், எப்படி வெளியே வரப்போகிறோம் அப்படின்றது தெரியாமல் தயவு செஞ்சு நகையை அடகு வைக்காதீங்க. என்கிட்ட காசு இல்லாமல் தானே நானே கொண்டு போய் நகை வைக்கிறேன், இதில் எப்படி நான் திருப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம வருஷக்கணக்காக நிறைய அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஏதாவது ஒரு போனஸ் வரும், ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சேமிச்சிருப்போம். ஸோ இந்த அமௌண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கட்ட பாருங்கள். சில ஃபேமிலிஸ் எப்படி பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன் எல்லாத்தையும் மாதம் மாதம் இஎம்ஐ போட்டு கட்டுறாங்களோ அதே மாதிரி மாதம் மாதம் இஎம்ஐ போட்டு கோல்டு லோனையும் கட்டுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை அந்த மாதிரி நம்ம கட்டுறப்போ லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வராது. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் தட் இன் மைண்ட். காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நகை வாங்குவோம், அது தப்பு கிடையாது. கோல்டாக வாங்குவோம், காயின்ஸாக வாங்குவோம், ஏதாவது ஒன்று செய்வோம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், அது மட்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ எப்போவுமே ஃப்ளோட்டிங் கேஷாக கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டு, இல்லை வேறு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எஃப்டிஓ, ஆர்டிஓ, ஒரு ஸ்டாக்ஸோ அந்த மாதிரி உங்களோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் கோல்டுலேயே போடுறோம் அப்படின்னு வைங்களேன், கடைசியாக கோல்டு காயினாவோ கோல்டு நகையாவோ இருக்கும். அதை நம்மளால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லையோ இல்லை பணம் தேவை அப்படின்னு வரப்போ அதை லிக்விடேட் பண்ணுறதுக்கு, அதை விற்கிறதுக்கோ அதை அடகு வைக்கிறதுக்கோ நமக்கு மனசு வராது. எமோஷ்னலி அது கூட ரொம்பவே அட்டாச் ஆயிடுவோம். ஸோ அதனால் கோல்டும் இருக்கட்டும், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மற்ற லோனை நம்மளால் இஎம்ஐ மாதிரி கட்டுறோமோ கோல்டு லோனை அந்த மாதிரி கட்டவே மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் சம்திங். கோல்டு லோனை இஎம்ஐ மாதிரி கட்ட பாருங்கள். இன்கேஸ் உங்களால் மொத்தமாக தான் கட்டுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு ஆர்டிஓ, எஃப்டிஓ போட்டு கோல்டு லோனுக்குன்னு தனியாக சேர்த்துட்டு வாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு போய் லோன் கட்டுறதுக்கோ ஒரு வட்டி கட்டுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு லோனை கட்டி முடிக்கணும் அப்படின்னா லோன் புதுசாக வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா கேஷ் நிற்கும். ஸோ அதனால் வாழ்க்கையை கொஞ்சம் சுருக்க கற்றுக்கோங்க. இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் கூட
பேக் ஆஃப் த மைண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அமௌண்ட் இருந்தால் நம்மளால் இதை வட்டியில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற செலவு பண்ண நம்ம பழகிக்குவோம். அப்படி நம்ம பண்ணுறப்போ நிச்சயமாக நம்மளால் லோனை 1 by 1 கட்ட முடியும். ரீசெண்டாக நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து நம்ம சொன்ன டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இப்போ தான் நாங்கள் கட்டி முடித்தோம் ஒரு லோனை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக என்னதான் நம்ம வந்து எவ்வளோ சுருக்குனாலும் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணால் தான் நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. ஃப்ரீ ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவமானப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் கோல்ட் லோன்னால தான் சர்வைவ் பண்ணியிருக்கோம். கோல்ட் லோன் வந்து நமக்கு ஈஸியாக யார்கிட்டையும் கேட்காம கெஞ்சாமல் அவமானப்படாமல் நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ, எந்த அளவுக்கு அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கையில் சீக்கிரமாக வந்துச்சோ அந்த அளவுக்கு அந்த நகையை உள்ளவே வச்சுக்கிறத விட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது எப்படி அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த நிறைய ஃபேமிலிஸில் ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிரும். ஏதாவது இல்லையா, ஓகே கொண்டு போய் அடமானம் வைங்க அப்படின்னு ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாக வந்துடும். இதை அவாய்ட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி அப்படின்றத எது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தால் தான் இந்த மாதிரியான கோல்ட் லோன் ட்ராப்ஸுக்குள்ளே சிக்காமல் இருக்க முடியும். ஒரு மணி அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. பெண்கள் தெரிஞ்சிக்கக்கூடாத விஷயமோ பெண்களுக்கு கஷ்டமான விஷயமோ அது நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதனால் தேடி இந்த மாதிரியான கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. காஃபி டேபிள் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய மணி ஸ்பாட் சீரீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பை.